சங்கர் ராமன் கொலை வழக்கு தமிழ்நாட்டை குறிப்பாக சங்கர மடத்தை உலுக்கிய ஒரு முக்கியமான கொலை வழக்கு என்று சொல்லலாம். சங்கர் ராமன் வரதராஜசாமி கோவில் காஞ்சிபுரம் இதுல மேனேஜராக இருந்து வரக்கூடியவர். இவருக்கும் காஞ்சி மடத்துக்கும் 7ஆம் பொருத்தம் என்றே சொல்லலாம். தொடர்ந்து ஜெயேந்திர சரஸ்வதி அவருக்கு எதிராகவும் அவருடைய இளைய மடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதிக்கு எதிராகவும் தொடர்ந்து பல கடிதங்களை இவர் எழுதி கொண்டே வந்திருக்கிறார். குறிப்பா சைனா செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி திரு ஜெயேந்திர சரஸ்வதி ஆசைப்படுகிறார். ஆனா சீயர்கள் எல்லாம் கடல் கடந்து செல்லக்கூடாதுன்னு சொல்லி இந்து சாஸ்திரம் சொல்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்து அவருடைய அந்த சீனா பயணத்தை தடுத்து நிறுத்தினார் இந்த சங்கர் ராமன். அதோடு மட்டுமல்லாமல் பல இன்கம் டாக்ஸ் ஏஜென்சிஸ் பலருக்கும் காஞ்சி மடத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை, இங்க தவறான பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து மொட்டை கடுதாசிகள் ஜா ரா சோமசேகர கணபாடிகள் அப்படின்ற பேர்ல பல பெட்டிஷன்ஸை எழுதி கொண்டே இருந்திருக்கிறார். அவருடைய பேர்லயும் பல பெட்டிஷன்ஸ் எழுதிட்டு இருந்திருக்காரு. இவையெல்லாம் காஞ்சி சங்கர மடத்திற்கு எதிரானது. அதனால அந்த சங்கர மடத்தினுடைய மடாதிபதி 2 பேர் ஜெயேந்திர சரஸ்வதி விஜயேந்திர சரஸ்வதி இருவருக்கும் இது பிடிக்கல. இவரை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கொலைக்கான சதி திட்டம் தீட்டப்பட்டது என்று போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறார்கள். கதிரவன் இன்னும் ரவி சுப்பிரமணியம்னு கொஞ்சம் பேர், இவங்களெல்லாம் ரவி சுப்பிரமணியம் என்ற ஒரு தொழிலதிபர் காஞ்சி சங்கர மடத்திற்கு நெருக்கமானவர். அவர் மூலமாக தான் கதிரவன் மற்றும் பல கூலிப்படையினர் இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படின்றது போலீஸ் தரப்பு குற்றச்சாட்டாக இருந்தது. செப்டம்பர் 3 அவர் கோயில்ல இருக்காரு. கோயிலுக்குள்ள புகுந்த இந்த மர்ம கும்பல் அவரை வெட்டி சாய்க்கிறார்கள். சங்கர் ராமனுடைய மனைவி மற்றும் மகள் இவங்க 2 பேருமே இந்த குற்றவாளிகளை ஐடென்டிஃபை பண்றாங்க. ஏன்னா சங்கர் ராமன் எங்க இருக்காருன்னு சொல்லி இந்த குற்றவாளிகள் அவங்க வீட்டுக்கே போய் அவரை கேட்டிருக்காங்க. சங்கர் ராமன் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்னைக்கே செப்டம்பர் 3ஆம் தேதியே கேட்டிருக்காங்க. சோ அந்த அடிப்படையில அவர்கள் குற்றவாளிகள் யாருன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட போது அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்ல இவங்க எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்றாங்க. இவங்க தான் இதை செய்திருக்கிறார்கள் என்று. நவம்பர் 11, 2004 தீபாவளி நாளன்று ஜெயேந்திர சரஸ்வதி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கைது செய்யப்படுகிறார். மஹபூப் நகர் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி கொண்டிருக்கிறார். அங்கிருந்து அதிரடியாக கைது செய்யப்பட்டு சென்னை சிறையில் அடைக்கப்படுகிறார். இது யாருமே எதிர்பாராத ஒரு மடாதிபதியை எப்படி செல்வி ஜெயலலிதா அதிரடியாக கைது செய்ய முடியும்? இது வேற யாரும் செய்திருக்க மாட்டார்கள். எப்படியோ கைது செய்துட்டாங்க. ஏன் கைது செய்தார்கள்னு சொல்லி ஒரே கொந்தளிப்பு. இதே மடாதிபதியை வேற யாராவது கைது செய்திருந்தால், செல்வி ஜெயலலிதாவை தவிர வேற யாராவது கைது செய்திருந்தால் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கும், என்ன வகையான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருப்பார்கள் என்பதையெல்லாம் உங்களால் யூகிக்க முடியும். ஆனா செல்வி ஜெயலலிதா கைது செய்ததால இவங்களால வேற கான்ஸ்பிரசி தியரிக்குள்ள போக முடியல. இதற்கு பின்னால வேற பல கதைகளும் சொல்றாங்க. இந்த போல்டான கைதுக்கு பின்னால வேற கதைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதற்கான ஆதாரங்கள் நம்ம கிட்ட இல்ல. அதனால அதை பத்தி நம்மளால பேச முடியாது. பிரேம்குமார் என்ற அந்த விசாரணை அதிகாரி இதை விசாரித்து சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறார். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வரும்பொழுது இங்க ஜெயேந்திர சரஸ்வதியுடைய ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அப்புறம் உச்ச நீதிமன்றம் போய் தான் ஜெயேந்திர சரஸ்வதி ஜாமீன் பெறுகிறார். அப்புறம் இங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் நடந்தா எனக்கு நியாயம் கிடைக்காது, இங்க எனக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு, அதனால இதை பாண்டிச்சேரிக்கு மாத்தணும்னு சொல்லி மனு தாக்கல் செய்கிறார் ஜெயேந்திர சரஸ்வதி. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சரிதான், பிரேம்குமார் என்ற விசாரணை அதிகாரி அவருடைய அதிகார எல்லைக்கு மீறி நடந்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டில் இதோடைய அந்த ட்ரையல் நடந்துச்சுன்னா நியாயம் கிடைக்குமா என்று தெரியாது. அதனால இதை பாண்டிச்சேரிக்கு மாத்துவோம்னு சொல்லி பாண்டிச்சேரிக்கு இந்த வழக்கை மாற்றுகிறார்கள். பாண்டிச்சேரியிலையும் தொடர்ந்து இழுபறியாக சென்று கொண்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட சாட்சிகள், அதுல சுமார் 80க்கும் மேற்பட்ட சாட்சிகள் பிறல் சாட்சிகளாக மாறிடுறாங்க. பிறல் சாட்சிகள் அப்படின்னா ஹாஸ்டைல் விட்னஸ். ஹாஸ்டைல் விட்னஸ்னா போலீசார் விசாரணையில ஒன்னு சொல்றது, ஆமா நான் பார்த்தேன், இவர்தான் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார், நான் கண்ணால பார்த்தேன், இவர் வெட்டும் போது பார்த்தேன், இவர் கேட்கும் போது பார்த்தேன் அப்படின்றது. ஆனா நீதிமன்றத்தில் போய் எனக்கு எதுவுமே தெரியாது, இவர் இல்ல, இவர் சம்பவ இடத்துல இல்ல, நான் இவரை பார்க்கல, எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரணையில சொல்ல விஷயங்களை நீதிமன்றத்தில் மறுதளித்து பேசுவது, அதற்கு எதிராக கொடுப்பது. போலீசாரிடம் பெறக்கூடிய அந்த வாக்குமூலம் 161 ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வோம். 161 ஆஃப் தி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். அதற்கு ஒரு எவிடென்ஷியரி
வேல்யூ அப்படின்றது கிடையாது. அது வந்து only for the purpose of investigation. நீதிமன்றம் இந்த தவறு நடந்திருக்கிறது, இந்த குற்றம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றதற்கான பேஸ் இதுதான். ஆனா நீதிமன்றத்துல அந்த சாட்சி கூண்டிலேறி பிரமாண வாக்குமூலம் எடுத்த பிறகு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் சாட்சியங்கள் ஆகிறது. அந்த சாட்சியத்தின் அடிப்படையில தான் தீர்ப்புகள் கொடுக்கப்படும், தண்டனைகள் கொடுக்கப்படும். இந்த வழக்குல முக்கியமான சாட்சிகள், நேரடியா பார்த்த சாட்சிகள், குறிப்பாக வந்து சங்கர்ராமனுடைய மனைவியும் மகளும், அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க போலீஸ் விசாரணையில, இந்த நபர்கள் எல்லாம் கதிரவன் மற்றும் நபர்கள் எல்லாம் வீட்ல வந்து சங்கர்ராமன் இருக்காரா, எங்க இருக்காருன்னு சொல்லி கேட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அவர்களை பார்த்துட்டு இவங்களை எங்களுக்கு தெரியல, ஐடென்டிஃபை பண்ண மறுத்து விடுகிறார். சோ அதுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, அதுக்கு போவோம். இப்படி பல சாட்சிகள், இன்னும் 2-3 கோயில் ஊழியர்கள் இவங்க எல்லாம் இருந்தாங்க, இவங்க எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறார்கள். அந்த சாட்சிகள் எல்லாம் பிறல் சாட்சிகளா மாறுறாங்க. இல்ல எங்களுக்கு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல என்று சாட்சிகளாக மாறுகிறார்கள். மாறின உடனே வேற எவிடன்ஸே இல்ல. ஒரு கொலை வழக்கு அப்படின்னும் பொழுது நேரில் கண்ணுற்ற சாட்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் ஐ விட்னஸ். அதோடு மட்டுமல்லாமல் டைரக்ட் எவிடன்ஸ் என்று சொல்வோம். சோ ஐ விட்னஸ் அக்கவுண்ட் இருக்கும் பொழுது, அந்த ஐ விட்னஸ் மாற்றி சொல்லும் பொழுது, அப்ப அந்த சாட்சியத்தை ஏற்று கீழமை நீதிமன்றத்தால் தீர்ப்பு கொடுக்க முடியாது. வழியே இல்ல, இவர்களை விடுதலை செய்தாக வேண்டும். ஏன்னா சாட்சியம் இல்ல. போலீசாரிடம் கொடுத்த சாட்சியத்தை வந்து நீதிமன்றங்கள், அதுக்கு வந்து எவிடென்ஷியரி வேல்யூ இல்ல, அதை நீதிமன்றங்கள் கருத முடியாது. கிராஸ் எக்ஸாமினேஷன்ல அதை கான்ட்ராடிக்ட் பண்றதுக்கோ மற்ற விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமே தவிர வேற எதுக்கும் பயன்படுத்த முடியாது. 161 ஸ்டேட்மெண்ட்ல நீங்க இப்படி சொல்லிருக்கீங்க, ஆனா இப்படி சொல்றீங்களே, போலீசார் அப்ப உங்ககிட்ட தப்பான வாக்குமூலத்தை வாங்கியிருக்காங்களா அப்படின்ற அளவுல மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியுமே தவிர நீதிமன்றத்துல சாட்சி கூண்டில் ஏறி சொல்லக்கூடிய சாட்சியம் தான் கடைசி வரைக்கும் நிற்கும். அதுதான் உண்மையான சாட்சியம். அது இல்ல அப்படின்னும் பொழுது நீதிமன்றத்திற்கு வேற வழி கிடையாது, அவர்களை விடுதலை செய்தாக வேண்டும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ரவி சுப்பிரமணியம் அப்படின்ற அந்த தொழிலதிபர், இவர்தான் இந்த தாக்குதலை நடத்தியவர். அங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கி பணப்பட்டுவாடா செய்தவர், இந்த அக்யூஸ்ட் மற்ற அக்யூஸ்ட்களை வந்து எங்கேஜ் பண்ணவர் அப்படின்னும் அவரை வந்து ஒரு குற்றவாளியா சேர்க்கிறாங்க. அவர் அப்ரூவரா மாறுறார். யாராவது ஒரு குற்றவாளியை வந்து அப்ரூவரா மாத்துவாங்க. அப்ரூவர்னா அவர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்வாரு, அவர் மேலும் குற்றம் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்வாரு. நீதிமன்றம் அவருக்கு வந்து விடுதலை கொடுக்கும். அவர் மேல வந்து கண்டிஷனல் பார்டன் என்று சொல்வோம். அதாவது அவர் உங்க மேல நடவடிக்கை இல்ல, ஆனா நீங்க உங்களை குற்றவாளி பட்டியலில் இருந்து நீக்கி விடுகிறோம், நீங்க அப்ரூவரா மாறிட்டீங்க, ஆனா சாட்சி சொல்ல வேண்டும். சாட்சி சொல்லவில்லை என்றால் அந்த பார்டன் என்று சொல்வோம், டெண்டர் ஆஃப் பார்டன் will be cancelled அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. சோ இந்த வழக்குல ரவி சுப்பிரமணியம் ஒரு கான்ஸ்பிரேட்டரா, ஒரு அக்யூஸ்டா இந்த வழக்குல சேர்க்கப்படுகிறார். சோ இந்த வழக்கை வலுவூட்டுவதற்காக அவர் வந்து ஒரு அப்ரூவராக மாறுகிறார். அப்ரூவரோட எவிடன்ஸ் வந்து it's not a substantive piece of evidence. substantive piece of evidence இல்ல அப்படினா என்ன அர்த்தம்? அதாவது வெறும் இந்த அப்ரூவரோட எவிடன்ஸை வச்சு மட்டுமே நீங்க தண்டனை கொடுக்க முடியாது. substantive piece of evidence, இப்போ ஒரு கண்ணுற்ற சாட்சி இருக்காங்க, டைரக்ட் எவிடன்ஸ் இருக்கு, சாட்சி இருக்காங்க. அவர் வந்து இவர் கத்தியால் குத்தினார், நான் பார்த்தேன், அந்த கத்தி இந்த கத்தி தான், அந்த கத்தி இவர் தான் குத்தினார் அப்படின்னா இது நேரடி சாட்சியம், இது சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். இப்படி ஒரே ஒரு சாட்சி சொன்னா போதும், அந்த சாட்சியின் அடிப்படையில் நீதிபதிகள் தண்டனை கொடுக்கலாம். ஆனா அப்ரூவர் எவிடன்ஸ் வந்து வெறும் அப்ரூவர் எவிடன்ஸை வச்சு மட்டுமே யாருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. அப்ரூவர் எவிடன்ஸ் நீட்ஸ் கொராபரேஷன். அதாவது அப்ரூவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, ஏன்னா அப்ரூவர் வந்து ஏற்கனவே அவர் குற்றவாளி, குற்றம் சுமத்தப்பட்டவர், தப்பிப்பதற்காக என்ன பொய்ய வேணா சொல்லலாம். அதனால ஒரு அப்ரூவர் ஒரு சாட்சியத்தை கொடுக்கிறார் அப்படின்னா மத்த சாட்சியங்களோடு சப்ஸ்டாண்டிவா ஒத்து போனாதான் அப்ரூவரோட எவிடன்ஸ்க்கு வேல்யூ. ஒத்து போல அப்படின்னா அப்ரூவர்ஸ் எவிடன்ஸ்க்கு வேல்யூ இல்ல. இந்த வழக்குல ரவி சுப்பிரமணியம் அவர் வந்து அப்ரூவரா மாறுகிறார். ஆனா அவர் மற்ற சாட்சியங்கள் பிறல் சாட்சியங்களாக மாறினதுனால இந்த எவிடன்ஸ்க்கு வேல்யூ இல்லாம போயிடுச்சு. சோ நீதிமன்றம், கீழமை நீதிபதி பாண்டிச்சேரி கீழமை நீதிபதி முருகன் அவர்கள் என்ன பண்றாரு, சங்கராச்சாரியாரை விடுதலை செய்கிறார். 2014 விடுதலை செய்கிறார். இதற்கு நடுவுல பல குழப்பம். முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு வழக்கறிஞர் ரிட் பெட்டிஷனை ஹைகோர்ட்ல ஃபைல் பண்றாரு. ஆடியோ டேப்ஸ் லீக் ஆகுது. திரு ஜெயேந்திர சரஸ்வதி அவர்கள் வந்து இந்த வழக்கை இதற்கு முன்னாடி விசாரித்துக் கொண்டிருந்த ராமசாமி அப்படின்ற அந்த ஒரு நீதிபதி கிட்ட பேரம் பேசுவது போல, இந்த வழக்கில் இருந்து விடுதலை பெறுவதற்காக பேரம் பேசுவது போல ஒரு ஆடியோ டேப் லீக் ஆச்சு. அதை லீக் பண்றாங்க. லீக் பண்ணிட்டு இதன் மேல விசாரணை நடத்த வேண்டும், இதற்கு காரணமானவர்களை தண்டிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மனுவை விசாரிக்கிறது. ஹைகோர்ட் வாஸ் ஷாக். சோ இந்த டேப்ஸ், லீக்ட் டேப்ஸ் பிட்வீன் ஜெயேந்திர சரஸ்வதி அண்ட் ராமசாமி, இத எப்படியாவது இதோட உண்மைத்தன்மையை அறிய வேண்டும் என்பதற்காக
தனி ஒரு விசாரணையை அமைத்து உத்தரவிடுகிறார்கள். அந்த விசாரணையில இவர்தான் அவரிடம் பேசினார், எப்படி இந்த ஆடியோ டேப்ஸ் லீக் ஆச்சு போன்ற எந்த விவரங்களையும் கண்டுபிடிக்க முடியல. சோ அந்த விசாரணை அப்படியே முடங்கி விடுகிறது. ஆனா இந்த ராமசாமி என்ற அந்த நீதிபதி மாற்றப்படுகிறார். அந்த இடத்துல தான் முருகன் அப்படின்ற அந்த நீதிபதியும் வருகிறார். இதெல்லாம் போய் கடந்து விடுதலையில் முடிகிறது. 2014 இந்த வழக்கு விடுதலையில் முடிகிறது. இதை விட முக்கியமானது என்னன்னா, திரு சங்கர் ராமனுடைய மகளும் மனைவியும் ஒரு டைரக்ட் விட்னஸ், தோ தே ஹவ் நாட் சீன் தி அக்கரன்ஸ். அவங்க வந்து இந்த குற்றவாளிகள் அவரை வெட்டுறதையோ குத்துறதையோ பார்க்கலனாலும் அவர் வீட்டுக்கு போய் கேட்டதை ஊர்ஜிதம் செய்ததுனால இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் விட்னஸ். ஏன்னா இவங்க தான் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஐடென்டிஃபை பண்றாங்க. சோ நேரடியாக இவர்கள் வந்து நீதிமன்றத்தில் ஐடென்டிஃபை பண்ணல. அப்போ ஆனந்த் சர்மா, சங்கர் ராமனுடைய மகன் ஆனந்த் சர்மா அவர் பேசுறார், நாங்கள் மிரட்டப்பட்டோம். நீதிமன்றத்துடைய அந்த இடைவெளியில எங்களுக்கு வந்து மிரட்டல் வந்துச்சு. அந்த மிரட்டலுக்கு பயந்து நீங்க சாட்சி சொன்னீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய உங்க மகன் உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்லி மிரட்டல் வந்தது. அந்த மிரட்டலுக்கு பயந்து தான் என்னுடைய தாயும் என்னுடைய தங்கையும் எந்த விதமான சாட்சியத்தையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா அது குறித்தும் எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை. இதை விட மிகப்பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, 2014 இப்படி ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்புக்கு எதிராக அரசு மேல்முறையீடு செய்யவில்லை. குறிப்பா இது போன்ற கொலை வழக்குகள், அது இவ்வளவு ஒரு சென்சேஷனல் மர்டர் கேசஸ்ல அக்விட்டல் ஆச்சு அப்படின்னா அரசாங்கம் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். போலீஸ் அதிகாரிகள், ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாருமே. ஏன்னா ஒரு சென்சேஷனல் மர்டர் கேஸ்ல ஜஸ்ட் லைக் தட் somebody is getting acquitted அப்படின்னா ஏன் நடந்துச்சு இந்த அக்விட்டல்? உடனடியாக அதை வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து அப்பீல் செய்வார்கள். உயர்நீதிமன்றம் வந்து இப்படி கொலை குற்றங்கள்ல அரசு அப்பீல் செஞ்சுச்சு அப்படின்னா அதை எடுத்து விசாரிப்பாங்க. எந்த வகையில இது சரியா போச்சு சரியா போல அப்படின்றத விசாரிப்பாங்க. இதுல அப்பீல் செய்யப்படவில்லை. தி தென் அட்வொகேட் ஜெனரல் என்ன பண்றாரு, திஸ் இஸ் நாட் an appealable case அப்படின்னு சொல்லி ஒப்பீனியன் கொடுக்கிறார். அந்த ஒப்பீனியனை பேஸ் பண்ணி அப்பீல் போகாம அந்த வழக்கு அதோடு முடித்து வைக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டது, குற்றம் நடந்தது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது, எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்துல. இந்த வழக்கு நடக்குது. 2011 மீண்டும் அதிமுக ஆட்சி, விடுதலை செய்யப்படுகிறார், அப்பீல் செய்யல. இதிலிருந்து என்ன விஷயங்களை உங்களால் நீங்கள் யூகிக்க முடியுமோ நீங்கள் அதை யூகித்துக் கொள்ளலாம். ஒரு கிரிமினல் ட்ரையல் எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த சங்கர் ராமனுடைய கொலை வழக்கு நடந்து முடிந்தது. நன்றி, வணக்கம்.